சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் பக்தி படங்கள் என்றாலே அது ஒரு தனி ரகம். அதிலும் 1971 வெளியான ஆதிபராசக்தி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய காவியம். KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள் பலரும் நடித்திருந்தார்கள். ஆனால் இந்த படத்தின் ஆன்மாவாக இருந்தது கவியரசு கண்ணதாசனின் வரிகளும் மெல்லிசை மன்னர் KV மகாதேவன் இசையும் தான். பொதுவாக ஒரு பக்தி பாடலில் வெறும் கடவுள் துதி மட்டும் இருக்கும். ஆனால் கண்ணதாசன் அதில் ஒரு வாழ்வியல் தத்துவத்தை ஒளித்து வைத்திருப்பார். முக்கியமான வரலாற்று பதிவுகளின்படி ஆதிபராசக்தி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய ஒரு குறிப்பிட்ட பாடல் இன்றும் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒலிக்கும் ஒரு பாடலாக இருக்கிறது. அது எந்த பாடல் என்பதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆதிபராசக்தி படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் நடித்திருந்தார்கள். இந்த படத்தில் இடம்பெற்ற சொல்லே ஒரு மந்திரம் மற்றும் நாடி வந்து நின்றேனே போன்ற பாடல்கள் இன்றும் ரசிகர்களின் இதயம் தொட்டவை. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், கண்ணதாசன் ஒருமுறை ஒரு பக்தி பாடலை எழுதும்போது கடவுளை வேண்டுவதை விட அவளிடம் சரணடைவதே சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார். TM சௌந்தரராஜன் இந்த பாடலை பாடுவதற்காக வந்தபோது வரிகளில் இருந்த இந்த ஆழம் அவரை அப்படியே கட்டி போட்டது. தாயே உன் பாதம் சரணம் என்ற வரிகளுக்கு கண்ணதாசன் கொடுத்த அந்த எளிய அதே சமயம் வலிமையான சொற்கள் ஒரு பக்தனின் நிலையை அத்தனை துல்லியமாகச் சொன்னது. KV மகாதேவன் இசையில் உருவான இந்த பாடல்கள் ஒரு படத்தின் வெற்றியை தாண்டி ஒரு ஆன்மீக தேடலாகவே மாறியது. ஒரு இயக்குனராக KS கோபாலகிருஷ்ணன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை துல்லியமாக புரிந்து கொண்டு கண்ணதாசன் வரிகளை வடித்தார். சிவாஜி கணேசனின் கம்பீரத்திற்கு தீனி போடும் விதமாக அந்த பாடல்கள் அமைந்த ரகசியம் இதுதான். இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், கடவுளின் பெயரால் ஒரு மனிதனின் மனப்போராட்டத்தை எப்படி பிரதிபலிக்கச் செய்வது என்பதுதான் கண்ணதாசனின் தனிச்சிறப்பு. ஆதிபராசக்தி திரைப்படத்தின் ஒரு முக்கியமான காட்சியில் இந்த பாடல்கள் இடம்பெறும். கண்ணை திறக்காத கடவுள் கூட கண்ணீர் விட வேண்டும் என்ற வரிகள் ஒரு மனிதன் சமூகத்தில் படும் வலியை அத்தனை துல்லியமாகச் சொல்லும். TM சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு முறை குறிப்பிடும்போது, கண்ணதாசன் வரிகளில் ஒரு சக்தி இருக்கும், அதை நான் என் குரலில் கடத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் இந்த படத்தில் இடம்பெற்ற மற்றுமொரு புகழ்பெற்ற பாடல் P. சுசிலா பாடிய ஆத்தா உன் கோவிலிலே. இந்த பாடலும் கண்ணதாசனின் கவிதை மலையில் நனைந்த ஒன்றுதான். ஆதிபராசக்தி என்றாலே ஒரு கவிதையின் உச்சம் தொட்ட ஒரு பயம்தான். சிவாஜி கணேசனின் யதார்த்தமான நடிப்பும் கண்ணதாசனின் வரிகளும் இணைந்து ஒரு சாதாரண கதையை ஒரு காவியமாக மாற்றிய ரகசியம். இசையமைப்பாளர் ஒரு உணர்வை சொன்னால் அதற்கு ஒரு தார்மீக விளக்கத்தை வரிகளில் கொடுப்பதுதான் கண்ணதாசனின் பாணி. இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய ஒவ்வொரு பாடலும் ஒரு இசை பொக்கிஷமே. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவிற்கும் ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். மீண்டும் நாளை ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.